எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். தாழ்மையை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாமா. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் சிறியவன் அப்படின்றது ஏதோ எண்ணிக்கையில் குறைவானவர்கள், இல்லை மலிந்து கிடக்கிறவர்கள், அப்படி மாத்திரம் அர்த்தம் கிடையாது. அது மிக அவசியமாக தாழ்மை உள்ளவர்களை குறிக்கிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் கிருபையை பெருக பண்ணுறார். அதனால் அந்த தாழ்மை அப்படின்றத குறித்து வேதத்தில் என்ன தாழ்மைனா என்ன அப்படின்றத வசனத்தின் மூலமாக தெரிஞ்சுட்டு வரோம். ஏன்னா இந்த ஒரு அறிவோடு நாம் இந்த உபவாச நாட்களில் நாம் ஜெபிக்கும்போது வசனத்தை அறிந்து கொண்டு அதற்கேற்றார் மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் உட்படுத்தி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இன்னைக்கு இந்த தாழ்மையை குறித்த ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை பற்றி சொல்கிறார். ஏன்னா அந்த அதிகாரம் துவங்கிறதே எப்படி துவங்குது தான், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு 11ஆம் வசனத்திலிருந்து இந்த தாழ்மையை குறித்து சொல்கிறார். இன்ஃபேக்ட் 10ஆம் வசனத்துலேருந்து துவங்குது. 2 பேர் ஜெபிக்க போகிறாங்க தேவாலயத்துக்கு. ஒருத்தவன் பரிசேயன், இன்னொருத்தவன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன சொல்கிறான்னா, எப்படி ஜெபிக்கிறான், தன்னுடைய சுயநீதியை நம்பி ஜெபிக்கிறான். நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன், நான் அப்படியெல்லாம் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 2 தினம் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தில் தசமாக கொடுக்குறேன். அதெல்லாம் விட இந்த ஆயக்காரனை போல, டாக்ஸ் கலெக்டர் வரி வசூலிக்கிறவனை போல இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றவங்களை குறித்து அவங்கள தாழ்வாக நினச்சி, தன்னை உயர்வாக நினச்சி அப்படி ஜெபிக்கிறான். ஆனால் அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று என்ன செய்கிறான் பார்க்கும்போது, தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். அப்போ இந்த ஆயக்காரன் அவன் எப்படி ஜெபிக்கிறான்னு பார்க்கும்போது தாழ்மையாக ஜெபிக்கிறான். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்கிறதுக்கு காரணம், இப்படி ரொம்ப பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்கிறதுக்காக அல்லவே அல்ல. இதில் ஆண்டவர் சொல்கிறதனுடைய கருத்தை 14ஆம் வசனம் முடிக்கும்போது அவரே சொல்கிறார், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அதுக்காக தான் ஆயக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு தாழ்மை இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த தாழ்மை அவனை உயர்த்தினது. இன்றைக்கும் இந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுது, அந்த தாழ்மை எப்படி நமக்கு உதவியாக இருக்குது அப்படி என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நாம் யாரோடும் நம்மை ஒப்பிட்டு கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. யாரையும் நாம் குறைத்து நினைப்பதினால் நம்மை நாம் மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை நம்மளே அப்படி ஒன்றும் இல்லாமல் நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த தாழ்மைன்றது நாம் ஏற்கனவே இதுவரைக்கும் பார்த்து கொண்டு வந்த காரியம். இந்த தாழ்மை இருக்கும் பொழுது எப்படி
கர்த்தர் நம்மளை எங்கேருந்து எடுத்தார், நமக்கு என்னெல்லாம் செய்தார், இதெல்லாம் நினச்சி அதற்கு ஏற்றபடியாக நம்முடைய சிந்தையை நாம் மாற்றிக்கொள்கிறோம். அதுதான் தாழ்மை. இந்த தாழ்மை செய்கிற ஒரு காரியம் பார்க்கும்போது சில நேரங்களில் தவற நேரிட்டாலும் கூட, ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறைபாடு வந்துருச்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் தவறிட்டோம், ஒரு வார்த்தைகளில் ஒரு மற்றவர்களை புண்படுத்த வண்ணமாகவோ இல்லாட்டினா மற்றவர்களை குறித்து நாம் இன்னொருத்தவங்கள்ட்ட ஏதோ பேசிட்டு இந்த மாதிரி கூட தவறுகள் இருக்கலாம். தவறுன்ன உடனே நம்ம புகைப்பிடிக்கிறத விடுறதும், புகைப்பிடிக்கிறதும், குடிக்கிறதும், அடிக்கிறதும், உலகத்தில் எவ்வளோ செய்கிறாங்க, திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, இது மட்டும்தான் அப்படின்றத நினைத்து கொள்ளக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ளார வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை ஒரு மேலான தன்மையுடையதாய் மாறுகிறது. அதனால் நாம் நம்முடைய எண்ணங்கள், நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னா அது எதுக்காக செய்கிறோம், நோக்கங்கள் ரொம்ப முக்கியமானது, வார்த்தைகள் முக்கியமானது. அதனால் ஏதோ ஒரு விதத்தில் தவறிட்டா கூட இந்த தாழ்மை இருக்கும் பொழுது அந்த தவறி போன மனிதனை அது காப்பாற்றுகிறது. கர்த்தர் அந்த மனிதனை மீண்டும் தூக்கி எடுக்க தாழ்மை ரொம்ப உதவியாக இருக்கு. தாழ்மை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தவறி போகும்போது அது ரொம்ப ஆபத்தாய் போய் முடிகிறது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சவுல் என்கிற அரசனை குறித்து ஆண்டவர் அவனை உயர்த்துறாரு. கர்த்தர் அவனை உயர்த்தின பிறகு அவன் எப்படி உயர்த்தப்பட்டான், கர்த்தர் எப்படி அவனை எடுத்தாருன்றதெல்லாம் மறந்துட்டான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அப்போ 2வது முறை அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் இது மாதிரி, முதல் முறை என்ன நடக்குதுன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் வந்து பலி செலுத்தின அது வரைக்கும் வெயிட் பண்ண உடனே இவர் பார்க்குறாரு, அந்த 7 நாள் வெயிட் பண்ணுறாரு. சாமுவேல் சொன்ன அந்த நாட்களில் அவர் வரலன்ன உடனே இவரே பலி பீடத்தில் பலியை செலுத்தி, ஏன்னா எதிரிகள் எல்லாம் மும்முரமாக இருக்கிறாங்க, ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போகிறாங்கன்னு சூழ்நிலையை பார்த்து இவர் செய்யக்கூடாத சில காரியத்தை, அது தீர்க்கதரிசி தான் வந்து செய்யணும், இவரே தான் கையில் எடுத்து செஞ்சிடுறார். அங்கே முதல் தடவை தாழ்மை இழந்து செயல்படுறார். 2வது தடவை ஆண்டவர் திரும்ப சான்ஸ் கொடுக்குறார். ஏன்னா அப்பயே வந்து ராஜ்யபாரம் போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் 2வது தடவை ஒரு வாய்ப்பை கிருபையாக கொடுக்குறாரு. இந்த 2வது தடவை பார்த்தீங்கன்னா, நீ போய் இந்த அமலேக்கியர்லாம் சங்கரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து வரும்போது அழித்து போட்டார்கள், அவங்கள ரொம்ப தாக்கினார்கள். இவன் போய் என்ன செய்கிறான், அந்த கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குறார் அமலேக்கு மேலே. ஆனால் அந்த ராஜாவையும் அங்கிருந்த கொழுமையான விஷயங்களையும் எடுத்துகிட்டு வந்துடுறான், கொழுமையான கால்நடைகள். அப்போ சாமுவேல் வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு தான் ஏன் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுகிறான். அதாவது தவறு செய்து விட்டான், அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அப்போ கொஞ்சம் பிணைத்து பேசுகிறான். இதுதான் இந்த தாழ்மை இல்லாத பட்சத்தில் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு முதல்ல சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் சாமுவேல் சொல்கிறாரு, நீ இப்படி பண்ணுறது இரண்டகம் பண்ணுதல், பிலிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், விக்கிரக ஆராதனைக்கும் எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம், அதெல்லாம் சொல்கிறார். அதனால் அப்படியாக அவர் பேசி அவர் அந்த இடத்துலேருந்து கடந்து செல்லும்போது இவன் என்ன செய்கிறான்னு பார்க்கும்போது
மன்னிப்பு கேட்குற மாதிரி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். 25ஆம் வசனம், இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அப்போ சாமுவேல் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன பிறகு சவுல் என்ன பண்ணியிருக்கணும்? அவரை விட்டுருக்கணும், போய் தேவனிடத்தில் கேட்டிருக்கணும். ஆண்டவரே நான் உண்மையாகவே தவறு செய்து விட்டேன், நான் தாழ்த்துறேன். ஆனால் 27ஆம் வசனம், போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. 28ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அப்போ வாய்ப்பை முழுமையாக இழந்துட்டான். ஏன்னா சாமுவேல் போகிறாரு, போகும்போது அவர் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான், கிழிஞ்சு போயிடுச்சு. அவமதிக்கிறான், அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சாமுவேலை அவமதிக்கிறான். அவர் மேலே இருந்த அபிஷேகத்தை அவமதிக்கிறான். பாருங்க, மன்னியும்னு சொல்கிறான், வார்த்தையில் சொல்கிறான், வெளியில் அப்படி சொல்கிறான். ஆனால் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தாழ்மை இல்லை. அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த தாழ்மை என்பது, அதனால தான் வேதம் அதை மனத்தாழ்மை என்று சொல்லுகிறது. லோலினஸ் ஆஃப் மைண்ட். ஆகையினால் இந்த இடத்துல 29ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். அப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை இழந்துட்டதுனால அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் அந்த வாய்ப்பை அவன் இழந்து, கிருபை இழந்து போனான். ஒருவேளை அவன் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 2வது கடவுள் கொடுத்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தியிருந்தான்னா தேவன் அவனை கிருபையாய் அவன் மேலே இருந்து காரியங்களை மாற்றி அமைத்திருப்பார். இதே போல் இன்னொருவரை நம்ம பார்க்குறோம், தாவீதும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் நல்ல ஒரு ராஜாவான பிறகு அவர் தன்னுடைய நாட்டில் எத்தனை பேர் யுத்தம் பண்ணுறதுக்கு இராணுவம் இருக்கிறாங்கன்னு என்ன சொல்கிறார்? அது ஒரு மேட்டிமையினால், அதாவது வெற்றியை கர்த்தர் தான் கொடுக்கிறார், இவங்க ஆள் பலத்தினால அதை பார்க்கவில்லை. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ மோட்டிவ் சரியில்லை, தாவீது எண்ணினதனுடைய மோட்டிவ் சரியில்லை. அதனால் தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் 3 விதமான அந்த இடத்துல ஆப்ஷன்ஸை கொடுக்குறார், நியாய தீர்ப்புகள். அப்போ அந்த 3 விதமான நியாய தீர்ப்புகளை கொடுக்கும்போது தாவீது அந்த 3 நியாய தீர்ப்புகளை 3ல் 1 ஏதாவது சூஸ் பண்ணுன்னு சொல்கிறார். உன்னை எதிரிகள் துரத்தணுமா, இல்லாட்டினா பஞ்சம் வேணுமா, இல்லாட்டினா 3 நாள் கொள்ளை நோய் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுக்கும்போது இவரே சூஸ் பண்ணலை. எதிரிகள் துரத்துட்டோம் நான் பார்த்துக்கிறேன், இல்லை பஞ்சம் வந்தால் பார்த்துக்கிறேன், அப்படி சூஸ் பண்ணலை. அது சவுல் அப்படி செயல்படுறார். தவறிட்டார். ஆனால் தவறின பிறகு சவுலுக்குள்ளார தாழ்மை இல்லை, தாவீது தவறின பிறகு அவருக்குள்ளார தாழ்மை இருக்கு. 1 நாளாக 21:13, அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடி எடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், காத்தென்ற தீர்க்கதரிசி, இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆண்டவர்கிட்டயே நான் சரண்டர் ஆயிடுறேன். இவர் காத்து தீர்க்கதரிசியை பார்த்து அவர் கையை பிடிச்சி, அவரை கால் பிடிச்சி, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவனே அவமதிக்கலை. இவர் டோட்டலாக ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறார். ஆண்டவரே உங்கள் இரக்கம் ரொம்ப பெருசு ஆண்டவரே, நான் என்னத்தை சொல்கிறது இல்லை, நீர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு தன்னை தாழ்த்துகிறார். சவுல் என்ன பண்ணுறாரு? அவர்
சாமுவேலுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறார். இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறார். அது கிழிஞ்சு போயிடுது, கிருபை போயிடுது. இவர் தாவீது அப்படியே எதிர்மறையாக, ஆண்டவரே என்னை தாழ்த்துறேன், நீங்கள் ரொம்ப இரக்கம் உள்ளவர், நீங்கள் ரொம்ப கிருபை உள்ளவர். தேவனுடைய கிருபையை தாவீது புரிஞ்சு வச்சிருந்தார். தாழ்த்தும் போது கர்த்தர் இரக்கம் செய்வார் என்பதை நல்லா புரிந்து வச்சிருந்தார். அப்ப அவர் தாழ்த்தின போது கர்த்தர் இரக்கம் செய்கிறார். 3 நாள் கொள்ளை நோய் வருகிறது. ஆனால் முடிவில் கர்த்தர் அதை தாவீது பலி செலுத்தின போது அதை நிறுத்தி, அந்த ஒரு நாளின் களத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவர் பலி செலுத்தினாரோ அந்த இடம்தான் பிற்காலத்தில் ஆண்டவர் கிருபை வச்சாரு, தாவீது மேலே கிருபை வச்சார், அவன் தாழ்த்தினதற்கு கிருபையாய் இருந்தார் என்பதற்கு அடையாளமாக அந்த இடம் பிற்காலத்திலே சாலமோன் கட்டின ஆலயம், அந்த ஆலயம் எருசலேம் தேவாலயம் அதே இடத்துல கட்டப்படும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். நடக்குது. எந்த இடம் பாவத்துக்கு நிவர்த்தி செய்கிற ஒரு இடமாக தாவீது தன்னை எங்கே தாழ்த்தினாரோ அந்த இடத்தை, அந்த தாழ்த்தின இடத்தை எருசலேம் தேவாலயமாக, தேவன் தாம் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக, ஒரு உயர்ந்த ஸ்தலமாக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எப்படி பாருங்க, பேதுரு சொல்றார்ல, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அதனால தவறும் போது கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம உடனே நம்ம தாழ்த்தணும். தெரியாமல் ஏதோ செஞ்சிட்டோம், ஏதோ சொல்லிட்டோம், யாரையோ ஏதோ நீங்கள் சொல்லிட்டாலோ செஞ்சிட்டாலோ, எந்த ஒரு காரியத்தை தேவனை வருத்தப்படுத்தியிருந்தாலோ, இல்லை எந்த ஒரு மனஸ்தாபங்கள் யாருக்கு உண்டு பண்ணியிருந்தால் கூட உணர்ந்த உடனே, ஆவியான உணர்த்தின உடனே அப்படியே தாழ்த்தி, ஆண்டவரே நான் தாழ்த்துறேன், ஆண்டவர் நான் சீர்படுத்தி கொள்கிறேன், உங்கள் கிருபை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அதனால் இந்த மனப்பான்மையை கர்த்தர்தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு மனநிலை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவுள். அப்போ இந்த தாழ்மைன்றது மனசுலேருந்து வரும். சவுலுக்கு இருந்துச்சு, அது வெளி வேஷமாக இருந்துச்சு. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் அதை பற்றி எழுதும்போது மாயமான தாழ்மை இருக்கக்கூடாது. கொலோசியரில் அதை பற்றி எழுதுகிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 19 வாசிக்கிறேன். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அந்த மாயமான தாழ்மை என்ன செய்யுதுன்னா, பந்தய பொருளை இழந்து போக வைக்குது. நல்ல ஜாக்கிரதையா தாழ்த்துவோம், தவறும் பொழுதும் தாழ்த்துவோம். அந்த தாழ்மையை கொண்டு கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்களேன். தாவீது தவறுகிறான், ஆனால் தேவனுடைய கிருபைகள் பெரியதுன்னு தன்னை தாழ்த்தி சீர்படுத்துகிறான். அவன் எங்கே பலி செலுத்தினானோ அதே இடத்த கர்த்தர் எருசலேம் ஆலயம் கட்டப்படும் தான் தங்கும் இடமாக அந்த இடத்தை உயர்த்துறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துறார். கர்த்தர் நல்லவர். ஸோ அப்படி நம்ம வாழும்போது நம்ம மனசாட்சி தூய்மையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை தேவன் கேட்பார். தேவனுக்கு முன்பாக நாம் வெளியேற பெற்றவர்களாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்வார். தாழ்மையில் இதுவும் ஒரு முக்கியமான காரியம்.
ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவரே, மனத்தாழ்மையில ஆண்டவரே இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த சத்தியங்கள் வழியாக தவற நேரிடும் போது, ஆவியான உணர்த்தும் போது அதை உடனே உணர்ந்து தாழ்த்தி அர்ப்பணித்து சீர்படுத்தி கொண்டு மோடு இருக்கிற உறவுல ஆண்டவர் அந்த கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உடைய இரக்கங்கள் மகா பெரியதுன்னு தாவீது சொன்னார். அதே போல அந்த மகா பெரிய இரக்கத்தினால அந்த தவறு நடந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆலயத்தை, அவர் பலி செலுத்தின இடத்துல பெரிய ஆலயத்தை உண்டாக்குறீர். உமக்கு மகிமையை உண்டு பண்ணினீர். ஆமாண்டவரே, நாங்கள் அர்ப்பணித்து எங்களை தாழ்த்தும் போது, ஆண்டவரே எங்களை சீர்படுத்திக் கொள்ளும் போது, தீமைகளையும் நன்மையாய் நீர் மாற்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். செய்ய வல்லவர். இந்த கிருபை இந்த நாளிலே பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். God bless you.